நீதி கதைகள் டிவி. நீதி கதைகள் டிவி. அது ராமகிரி கிராமம். பயங்கரமான வறட்சி காலம் அது. ஊரே காஞ்சி போய் தான் இருந்துச்சு. கிணத்துல தண்ணி கூட இல்ல. அப்ப ரங்கையா அவன் வீட்டு திண்ணையில ரொம்ப கவலையோட உட்காந்துக்கிட்டு இருந்தான். அப்போ கௌரி காலியான குடத்தை தரையில வச்சு, ஏங்க இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்க போறீங்க? நம்ம ஊரு கிணத்துல குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்ல. சொல்ல போனா குடிக்க தண்ணி இல்லாம மாடு ஆடெல்லாம் சாகுற நிலைமைக்கு வந்துருச்சுங்க. ரங்கையா ரொம்ப கவலையா, அதுக்கு நான் என்ன கௌரி பண்ண முடியும்? ஆகாயத்தில் மழை பெய்யறதுக்கான அறிகுறியே இல்லை. கிணத்துலையோ சொட்டு தண்ணி கூட கிடையாது. அந்த கடவுளே மனசு வச்சு மழை பெஞ்சாதான் உண்டு. கடவுளை நம்பிக்கிட்டு இருந்தா வேலை நடக்காது. வேற வழியை தான் தேடணும். பக்கத்து ஊருக்காரங்க எல்லாரும் வண்டி கட்டிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான தண்ணியை கொண்டு போறாங்க. நீங்களும் அப்படியே கொண்டு வாங்க. பக்கத்து ஊருக்கு போகலான்னா மாடுங்களுக்கு சத்து வேணாமா? அதுங்க சாப்பிடலை, தண்ணி குடிக்கலை. அதுங்க பாவம் தானே. அப்போ கௌரி மலையை காட்டி, அந்த மலையை பாத்தீங்களா? அங்க ஒரு கிழவி வாழ்ந்துகிட்டு இருக்கே, அதான் ரங்கம்மா. அந்த ரங்கம்மாவோட வீட்டை சுத்தி பாரு. மரம் செடி கொடி எல்லாம் பச்சை பசேல் இருக்கு. அங்க மட்டும் எப்படி அப்படி இருக்கு? அப்ப ரங்கையா சந்தேகமா, அந்த ராட்சச மலை மேலையா? அங்கே எங்கே இருக்கு தண்ணி? அது வெறும் பிரம்மதான். அந்த கிழவி ஏதோ மந்திரம் பண்ணுது. மந்திரமோ தந்திரமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது எல்லாம், அந்த மலையில நிச்சயமா தண்ணி ஊத்து இருக்கு. அந்த தண்ணிய அந்த கிழவி ஒளிச்சு வச்சுக்கிட்டு அதை மட்டும் பயன்படுத்திக்குது. போய் கேளுங்க. அந்த மலை மேலே என்னால் ஏறி போக முடியாது. அதுலேயும் அந்த கிழவி சாதாரண ஆள் இல்லை. நாய்ங்களை விட்டு துரத்துவா. என்னால் போக முடியாது. குடிக்க தண்ணி வேணும்னா 7 மலையை கூட நீங்க ஏற வேண்டி இருக்கும். இல்ல நாம எல்லாரும் தாகத்தோட தான் சாகணும், பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கௌரி கோவமா வீட்டுக்குள்ள போயிட்டா. அப்போ ரங்கையா குழப்பமா, கௌரி சொல்றதுலயும் ஒரு உண்மை இருக்கு. மலைக்கு மேலே எப்பவுமே பச்சை பசேல்னு இருக்கு. அப்படின்னா அங்க தண்ணி ஓட்டம் இருக்குன்னு தான் அர்த்தம். இதை பத்தி ராமையா கிட்ட பேசணும். ரங்கையா ராமையாவை தேடிக்கிட்டு போகும்போது ராமையா சோகமா மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருந்தான். என்னடா ராமு, முகம் வாடி போயிருக்கு. உன்னோட வயலும் வீணா போச்சா? ஆமாண்டா ரங்கையா, என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த வருஷம் விளைச்சல் கைக்கு வராது. அந்த கடவுளுக்கு கருணையே இல்லடா. எவ்வளோ கஷ்டம் கொடுக்குறான் பாரு. கடவுள் விஷயத்தை விடுடா, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. அந்த மலைக்கு மேலே ரங்கம்மா பாட்டி இருக்காங்கல்ல? ஆமாம், அந்த பைத்தியக்கார கிழவியா? அந்த கிழவியை பற்றி இப்போ என்ன? அதுவாடா பைத்தியம், அது அறிவாளிடா. என் பொண்டாட்டி சொன்னா, மலைக்கு மேலே மட்டும் மரங்கள் எல்லாம் எப்படிடா பச்சை பசேல்னு இருக்கு? அப்போ அங்கே தண்ணி இருக்கணும்ல? அப்போ ராமையா ஆச்சரியமா, அட ஆமா இல்ல, இப்படி நான் யோசிச்சதே இல்லை. அந்த கிழவி கீழே வந்து தண்ணி கொண்டு போனதே கிடையாது. அப்படின்னா அங்கே தண்ணி வசதி இருக்குன்னு தானே அர்த்தம். அதாண்டா, அங்கே தண்ணி ஊற்று இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை கீழே கொண்டு வரலாம். இல்லை குளத்துக்காவது கொண்டு வந்து பயன்படுத்தலாம். ஆனால் அந்த கிழவியை நினச்சாதான் கொஞ்சம் பயமாக இருக்கு. அதுக்கு என்னடா பண்ண முடியும்? ஊரே தண்ணி இல்லாமல் தவிக்கும்போது அந்த கிழவி மட்டும் தண்ணி வச்சுக்கிட்டு வாழலாமா? வா போய் கேட்கலாம். இருடா, கோவப்படாத. அந்த கிழவிக்கு ஏதோ மந்திர சக்தி எல்லாம் இருக்காமா. நம்மளை எதுனா செஞ்சிட்டா நம்ம ஊர் பூசாரிய கூடவே கூட்டிக்கிட்டு போகலாம். அவர் இருந்தா அதோட மந்திர சக்தியை தடுப்பார் இல்லையா? நல்ல யோசனை. வா பூசாரி வீட்டுக்கு போகலாம். இன்னைக்கு அந்த ரங்கம்மாவோட கதை முடிய போகுது. ராமையா, ரங்கையா, பூசாரி 3 பேரும் சேர்ந்து அந்த மலையை ஏற ஆரம்பிச்சாங்க. வெயிலு கொளுத்திக்கிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது கூட வழியெல்லாம் ஒரே கல்லு முள்ளுமா தான் இருந்துச்சு. டே ரங்கையா, வயசான காலத்தில் இவ்வளோ பெரிய மலையை ஏற விடுறியாடா? உண்மையிலே அங்கே தண்ணி இருக்கா? நிச்சயமா இருக்கு சாமி. இல்லைன்னா அந்த கிழவி மட்டும் இத்தனை வருஷம் எப்படி அங்கே வாழுது? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, மலை ஏறிடலாம். ராமையா மேல பார்த்து, டேய், கையில் ஏதோ வச்சுக்கிட்டு யாரோ அங்கேருந்து பார்க்குறாங்கடா. ஒருவேளை அது அந்த கிழவி தானா? கையில் என்ன இருக்கு? கத்தியா, கடப்பாரியா, இல்லை எதனா மந்திரக்கோலா? மந்திரக்கோல் மாதிரி தான் இருக்கு. பயப்படாதீங்க, நாம 3 பேர் இருக்கோம். அவங்க தனியால் தான். ஏ ரங்கம்மா. எந்த ஒரு பதிலும் வரல. வெறும் காத்தடிக்கிற சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. பாத்தியாட, கிழவி பேச மாட்டேங்குது. ஏதோ திட்டம் போடுது போல. நாம கவனமா இருக்கணும். 3 பேரும் எப்படியே கஷ்டப்பட்டு மலையை ஏறி வந்தாங்க. அங்க மலைக்கு நடுவுல ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டை சுத்தி பலவிதமான மரம், பலவிதமான செடி எல்லாமே பார்க்கறதுக்கு பச்சை பசேல்னு இருந்துச்சு. சில்லுன்னு காத்தும் வீசிச்சு.
அந்த காத்துல ஒரு ஈரப்பதமும் இருந்துச்சு. ஆஹா, என்னடா இது? கீழே நரகம் மாதிரி இருக்கு, மேலே சொர்க்கம் மாதிரி எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. அங்க இருக்கிற மரங்களை பாருடா, கொய்யா, மாமரம், பலா எல்லாமே இருக்கு. நிச்சயம் இங்க தண்ணி இருக்கும். பாட்டி வீட்டுக்கு பின்னாடியில இருந்து வந்து சத்தமா, யாருடா நீங்க? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? என்னோட அனுமதி இல்லாம இந்த மலையை ஏறி வர எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? அப்ப பூசாரி அமைதியா, ஆமா, அமைதியா இருமா, நாங்க சண்டை போட வரல, எங்க கஷ்டத்துக்காக வந்தோம். ஆமா பாட்டி, ஊரே வறட்சியில இருக்கு, ஆனா நீ இங்க சந்தோஷமா இருக்க. இங்க தண்ணி ஊத்து எங்க இருக்குன்னு சொல்ல. ரங்கம்மா சிரிச்சுக்கிட்டே, தண்ணி ஊத்தா? இங்க தண்ணி ஊத்தும் இல்ல, எந்த ஒரு அருவியும் இல்ல. இங்க இருக்கிறதெல்லாம் நானும் என்னோட இயற்கை தாயும் மட்டும்தான். நாங்க 2 பேரும் இங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். பொய் சொல்லாத பாட்டி, மரங்கள் எல்லாம் எவ்வளவு பச்சை பசேல்னு இருக்கு. நிச்சயம் தண்ணி இருக்கும். நீ சொல்லலைன்னா நாங்களே போய் தேடிக்கிறோம். தேடுங்க, எவ்வளவு வேணும்னாலும் தேடுங்க, கிடைச்சா கொண்டு போங்க. ரங்கையா ராமையா தோட்டம் முழுக்க தண்ணி எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிச்சாங்க. பூசாரி மட்டும் பயத்தோட பாட்டி பக்கத்துலயே நின்னுக்கிட்டு இருந்தாரு. 2 பேரும் தேடி தேடி, இங்க எங்கேயுமே கிணறே இல்லையேடா, ஆனா தரையில மட்டும் ஈரம் அப்படியே இருக்கு. அப்ப ராமையா ஒரு இடத்துல தண்ணி இருக்கிறத பார்த்து, டே ரங்கையா, இங்க வா, இங்க ஏதோ பள்ளம் இருக்கு. அங்க பாறையோட இடுக்குல சின்னதா ஒரு தண்ணி குட்டை இருந்துச்சு. அந்த குட்டையில அந்த அளவுக்கு ஒன்றும் தண்ணி இல்ல. சொட்டு சொட்டா ஏதோ தண்ணி அதுல அதிகமாயிக்கிட்டு இருந்துச்சு. இதுவா இதுவா அந்த தண்ணி ஊத்து? ஆனா இந்த தண்ணியை குடத்துல கூட எடுக்க முடியாதே. அப்ப ரங்கம்மா பாட்டி அங்க வந்து, பாத்தீங்களாடா, இதுதான் என் சொத்து. அந்த பாறைக்கு நடுவுல இருந்து சொட்டு சொட்டா தண்ணி வந்து இந்த பள்ளத்துல நிறையும். ராத்திரி முழுக்க சொட்டு சொட்டா வந்தாதான் காலையில ஒரு பானை தண்ணி கிடைக்கும். அத நம்ப முடியாம, அப்படின்னா இங்க தண்ணி ஊத்தெல்லாம் எதுவும் இல்லையா? வெறும் இந்த குட்டை மட்டும்தானா? ஆமா, அந்த தண்ணி தான் எனக்கும் இங்க இருக்கிற மரங்களுக்கும் இங்க இருக்கிற பறவைங்களுக்கும் ஒரே ஒரு வழி. ஆனா இந்த மரம்லாம் எப்படி பச்சை பசேல்னு இருக்கு? இதுக்கெல்லாம் நிறைய தண்ணி தேவைப்படுமே. இந்த தண்ணியை வச்சா இதெல்லாம் செஞ்ச? பாட்டி அவங்க எல்லாரையும் தோட்டத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற வேரை காட்டி, பாத்தீங்களாடா, நான் தண்ணியை உங்களை மாதிரி வீணாக்க மாட்டேன். நான் குளிக்கிற தண்ணி, நான் பாத்திரத்தை கழுவுற தண்ணி, துணி துவைக்கிற தண்ணி, அது மட்டும் இல்ல, மழை பெஞ்சதுனா வர மழை தண்ணி, இது எல்லாமே நேரா இந்த மரத்துங்களுக்கு போற மாதிரி ஒரு கால்வாயை வெட்டி விட்டுருக்கேன். ஒரு துளிய தண்ணியை கூட நான் வீணாக்குனதே இல்லை. ஆனா கீழே நீங்க என்ன பண்றீங்க? தண்ணி இருக்குன்றதுக்காக மானாவாரியா தண்ணியை செலவு பண்ணி இப்ப தண்ணி இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதை கேட்டு அவங்க எல்லாருமே, அட, இந்த கிழவிக்கு என்ன அறிவு! நாம தான் படிச்சிருக்கோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த கிழவிக்கு ரொம்ப அறிவு அதிகம். இது அறிவில்லையா, பயம். இயற்கை நமக்காக கொடுக்கறத பத்திரமா வச்சுக்கணும், அதை வீணாக்க கூடாது அப்படிங்கிற பயம். நாம இயற்கையோட வளங்களை கொள்ளையடிக்க கூடாது. நான் இங்க தனியா இருக்கிறதா நீங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, நான் தனியாலாம் இல்ல, இந்த இயற்கையோட சேர்ந்து சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்றேன். அதை கேட்டு அவங்க எல்லாரும் தலகுனிஞ்சு, நாங்க உன்னை தப்பா நினச்சிக்கிட்டோம் பாட்டி. நீ தண்ணியை ஒளிச்சு வச்சிருக்கேன்னு நினச்சோம். ஆனா நீ தண்ணியை காப்பாத்தி இருக்க. ஆனா பாட்டி, இப்போ எங்க நிலைமை என்ன? குடிக்க கூட தண்ணி இல்லாம எல்லாரும் கஷ்டப்படுறோம். கொஞ்சம் குடிக்க தண்ணி கூட. என்கிட்ட இருக்கிற தண்ணி கொஞ்சம்தான், ஆனா தாகத்தோட வந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்கலனா அது பாவம்டா அப்படின்னு சொல்லி பாட்டி ஒரு பானையில தண்ணியை கொண்டு வந்து கொடுத்து, குடிங்க, இது நேத்து தண்ணி. உங்க தாகத்தை இந்த தண்ணியை குடிச்சு தீர்த்துக்கோங்க. ஆனா உங்க ஊர் தாகத்தை எப்படி தீர்க்க போறீங்க? 3 பேருமே அந்த பானையில இருக்கிற தண்ணியை குடிச்சாங்க. அந்த தண்ணி ரொம்ப குளிர்ச்சியாவும் இனிப்பாவும் இருந்துச்சு. அப்பாடா, தொண்டை நனைஞ்சு போச்சுமா. இப்பதான் உயிர் வந்தா மாதிரி இருக்கு. பாட்டி, நீ சொல்றது உண்மைதான். நாங்க தண்ணி இருக்கும்போது வீணா செலவு பண்ணிட்டோம். இப்ப குடிக்க கூட தண்ணி இல்லாம கஷ்டப்படுறோம். எங்களுக்கு ஒரு வழியை காட்டேன். வழி உங்ககிட்ட தான் இருக்கிறாங்க ஐயா. மழை பெய்யும் போது இந்த மலையில இருக்கிற தண்ணி எல்லாமே கீழே ஆத்துக்கு தானே வருது. அந்த ஆத்துல தூர்வாரி எத்தனை வருஷம் ஆச்சு? அப்ப ரங்கையா யோசிச்சு பார்த்து, 10 வருஷம் தாண்டி போச்சு. யாருமே பெருசா எடுத்துக்கல. பின்ன தண்ணியை எப்படிடா பாதுகாக்க முடியும்? நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னு தெரியுதுல்ல. நாளைக்கே ஊர் பஞ்சாயத்தை கூட்டு, ஜனங்க எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லு. எல்லாருமா சேர்ந்து ஆறு, குளம், கிணறு எல்லாத்துலேயுமே முதல்ல தூர வாருங்க. அப்படி தூர் வாரினாதான் மழை பெய்யும் போது ஒரு வருஷத்துக்கு தேவையான தண்ணி அந்த கிணத்துலையும் குளத்துலையும் தங்கும்.
அப்போ உங்களுக்கு தண்ணிக்கு பிரச்சனையும் இருக்காது. உண்மைதாண்டா ரங்கையா, நாம சோம்பேறிங்களாயிட்டோம். அதான் எதையும் கவனிக்கிறதில்ல. ஆனா இந்த பாட்டியை பாத்தியா, கிடைக்கிற கொஞ்சோண்டு தண்ணியை வச்சுக்கிட்டு எப்படி சந்தோஷமா வாழலான்னு கத்து கொடுத்துருக்காங்க. பாட்டி, நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லவ. உன்னை சூனியக்காரின்னு நினைச்சோம், ஆனா நீ தேவதை. உன்னை போய் பைத்தியம்னு சொன்னோம் பாரு, உண்மையிலேயே நாங்க தான் பைத்தியம். ரங்கம்மா சிரிச்சுக்கிட்டே, புகழ்றதெல்லாம் வேணாண்டா, போங்க போய் உங்க ஊருக்கு தேவையான ஏதாவது வேலையை பாருங்க. தாகம் எடுத்தா மறுபடியும் வாங்க. உங்க தாகத்துக்கு என்னால தண்ணி கொடுக்க முடியும், ஆனா ஊரோட தாகத்துக்கு என்கிட்ட தண்ணி இல்லடா. கண்டிப்பாம்மா, நாளைக்கே ஊர்க்காரங்க எல்லார்கிட்டையும் விஷயத்த சொல்றேன். எல்லாருக்கும் அறிவு வரட்டும். ரங்கையா, ராமையா, பூசாரி 4 பேரும் மலை விட்டு கீழே இறங்கி வந்தாங்க. அவங்க முகத்துல இப்போ சோர்வில்ல, ஒரு உற்சாகம் தான் தெரிஞ்சுது. அப்போ கௌரி அவங்கள பார்த்து, என்னங்க கையை வீசிக்கிட்டு வந்திருக்கீங்க? மலைக்கு மேல தண்ணி வசதி இருக்கா? இல்ல கௌரி, தண்ணி கொண்டு வரல, ஆனா அறிவு வந்திருக்கு. அந்த கிழவி எங்க அறிவு கண்ணை திறந்து வச்சிருக்கு. ஆமாமா கௌரி, நாளைக்கு நம்ம ஊருக்காரங்க எல்லாரும் கடப்பாறையோட ஆத்துக்கிட்ட வரணும். நமக்கான தண்ணியை நாம தான் ஏற்பாடு பண்ணணும். என்னவோங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஆனா உங்க முகத்தை பார்த்தா ஒரு தெளிவு தெரியுது. அப்படின்னா நம்ம ஊருக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு போல. அடுத்த நாள்ல இருந்து அந்த ஊர்ல ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சுது. ஊஜனங்களோட சேர்ந்து அந்த பாட்டி சொன்ன மாதிரி ஆத்துல தூர்வார ஆரம்பிச்சாங்க. அடுத்த கொஞ்ச நாள்ல மழை பெஞ்சது. ஆறு கொலையெல்லாம் நெறிஞ்சுது. விவசாயமும் நடந்துச்சு. விளைச்சலும் நல்லபடியா விளைஞ்சது. இப்போ ஊர்ல என்ன கஷ்டம் வந்தாலும், தண்ணிக்கு பிரச்சனை வந்தாலும் கூட எல்லாரும் ஊருக்கு நடுவுல நின்னு அந்த மலையை பார்ப்பாங்க. அந்த மலைக்கு நடுவுல வயசான ரங்கம்மா ஒரு காவல்காரியா நின்னு அவங்களுக்கு தைரியம் கொடுப்பாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, இயற்கை நமக்கு நிறைய வளங்களை கொடுத்துருக்கு. அந்த இயற்கை நமக்கு கொடுத்த வளங்களை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். இயற்கை மேல நமக்கு பயம் இருக்கணும். இல்ல அப்படின்னா நாளைக்கு இயற்கையே நம்மள தண்டிக்க கூடும். அந்த ஊர்ல தான் பால்கார லிங்கையா வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன்கிட்ட 10 மாடுங்க இருந்துச்சு. லிங்கையாவோட பொண்டாட்டி லக்ஷ்மி ரொம்ப நல்லவ. ஆனா லிங்கையாவுக்கு கொஞ்சம் பேராசை குணம் அதிகம். எப்படியாவது சீக்கிரமா பணம் சம்பாதிச்சு ஊர்ல எல்லார விடவும் பெரிய வீடை கட்டணும், நிறைய நகை எல்லாம் வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய ஆசை. ஒரு நாள் சாயந்தர நேரம் மாடுகளை எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா லிங்கையா லக்ஷ்மிய கூப்பிட்டான். லக்ஷ்மி, லக்ஷ்மி, இங்க வா. உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். என்னங்க தனியா கூப்பிடுறீங்க? ஏதாவது ரகசியம் சொல்ல போறீங்களா? ஆமா ஆமா, இது நமக்குள்ள ரகசியமா தான் இருக்கணும். இப்பெல்லாம் பால் வியாபாரம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கறல்ல, கையில ஒத்த ரூபா கூட நிக்க மாட்டேங்குது. என்னங்க இப்படி சொல்றீங்க? நம்ம கிட்ட 10 மாடுங்க இருக்கு. ஊர்ல எல்லாருக்கும் நாம தான் பால் ஊத்திக்கிட்டு இருக்கோம். வர பணத்துல நல்லா சாப்பிடுறோம், நல்ல துணி போட்டுக்கிறோம். இதை விட வேற என்ன வேணும்? உனக்கு இதெல்லாம் புரியாது. துணியும் சாப்பாடும் மட்டும் இருந்தா போதுமா? அந்த எதிர் வீட்டு ரங்கையாவை பாரு. நேத்து தான் பட்டணத்துக்கு போய் பொண்டாட்டிக்கு காசி மாலை வாங்கி கொடுத்துருக்கான். நாம இன்னும் இந்த குடிசையில தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு ஆசை இருக்கு, உன்னை மகாலட்சுமி மாதிரி அலங்காரம் பண்ணி வைக்கணும். எனக்கு எதுக்குங்க இந்த ஆடம்பரம் எல்லாம்? நீங்க ஆரோக்கியமா இருந்தா அதுவே போதும். ஆனா இப்ப திடீர்னு அவ்வளவு பணத்துக்கு என்ன பண்றது? அங்கதான் நான் வரேன். நம்ம ஊர்ல ஒரு கால்வாய் தண்ணி இருக்கு. அந்த தண்ணி அமிர்தம் மாதிரி இருக்கும். அந்த தண்ணியை பாலில் கலந்தா யாருக்கு தெரிய போகுது? ஒரு படி பாலில் 2 படி தண்ணியை கலந்துடலாம். ஒரு நாளைக்கு 2 ரூபாய் அதிகமாக சம்பாதிப்போம். மாசத்துக்கு எவ்வளோ வரும்னு பாரேன். என்னங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? பால்ல தண்ணிய கலக்கிறதா? பாலுனா அந்த கோமாதாவோட வரப்பிரசாதங்க. அதுல போய் தண்ணி கலந்தா அந்த கடவுள் நம்மள மன்னிக்க மாட்டாங்க. அடிய பைத்தியக்காரி, பாவம் புண்ணியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நாம வாழ முடியாது. பட்டணத்தில் இப்படி தான் பண்ணுறாங்க. நாம் என்ன பாலில் விஷத்தையா கலக்க போகிறோம்? தண்ணியை தானே கலக்க போகிறோம். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. வேண்டாங்க, நான் சொல்றத கேளுங்க. ஆசை இருக்கலாம், ஆனா பேராசை இருக்கக்கூடாது. கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம் தான் நம்ம கிட்ட நிரந்தரமா இருக்கும். ஆனா இன்னொருத்தங்களை ஏமாத்தி வாங்குற பணம் நிலைக்காதுங்க. போதும், நிறுத்துறியா? நீ சொல்கிறத நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்கிறத நீ கேட்டால் போதும். நாளைக்கே போய் ஒரு குடம் தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குறேன். பால் கறக்கும் போது அதை கலந்து விட்டுடு. என்னால அதை செய்ய முடியாதுங்க. எனக்கு மனசாட்சி இருக்கு. ஊர்ல எத்தனை பேர் பால் வாங்குறாங்க, அவங்கள என்னால ஏமாத்த முடியாது. தேவையில்லாமல் ஏதாவது பேசி என்னை கோவப்படுத்தினா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன்.
இந்த வீட்டுக்கு நான் தான் தலைவன். நான் சொல்றது தான் நடக்கணும். நீ மட்டும் நான் சொல்ற மாதிரி நடந்துக்கல, அப்புறம் உன் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும் பார்த்துக்கோ. லக்ஷ்மி கண்ணுல கண்ணீரோட, உங்க விருப்பங்க, பாவமோ புண்ணியமோ உங்களோட சேர்ந்து எனக்கு வந்து சேரட்டும். கடவுள் உங்களுக்கு நல்ல புத்தி கொடுக்கட்டும். அடுத்த நாள் காலையில லிங்கையா சொன்ன மாதிரியே தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தான். பாவம் லக்ஷ்மிக்கு விருப்பம் இல்லைனாலும் புருஷனுக்காக, புருஷன் மிரட்டலுக்கு பயந்துதான் அவ தண்ணியை கலந்தா. அந்த தண்ணி கலந்தா பாலை எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள ரொம்பவும் சந்தோஷமா லிங்கையா பால் விற்கிறதுக்காக போனா. அப்போ கௌரி அம்மாவோட வீட்டுக்கு முன்னாடி நின்னு, அம்மா, கௌரி அம்மா, பால் கொண்டு வந்திருக்கேன். கௌரி அம்மா வரும்போது ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து, வந்துட்டியா லிங்கையா, என்ன இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு? அது மாடுங்களாம் இப்போ சரியா பால் கறக்க மாட்டேங்குதுங்க. சரியா புல்லும் சாப்பிட கொடுக்கறது இல்லைல்ல, அதான் நேரம் ஆயிடுச்சு. லிங்கையா பாத்திரத்துல பால் ஊத்தும் போது கௌரி அம்மா பாலை பார்த்து, என்ன லிங்கையா, வழக்கம் போல இல்லையே பாலு, பாலு ரொம்ப தண்ணியா இருக்கு. லிங்கையாவுக்கு பயம் வந்தாலும் கூட அவன் எப்படியே சமாளிச்சு, ஐயோ, என்னங்கம்மா நீங்களே அப்படி சொல்லிட்டீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. நேற்று பச்சை புல்லு கிடைக்கலன்னு மாடுங்களுக்கு காஞ்ச புல்ல போட்டேன். அதான் பாலை தண்ணியாக கறந்துருக்கு போல. நீங்கள் வேணா பாருங்க நாளைக்கு பால் எப்படி இருக்க போகுதுன்னு. என்னவோ லிங்கையா, நீ சொல்றத நம்புறேன். எங்க வீட்டுல வயசானவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த பாலை கொடுக்க போறேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்தா சரி. சரிங்கம்மா, எனக்கு தெரியாதா என்ன? நான் உங்களுக்கு புல்ல மாதிரி என்ன சந்தேகப்படலாமா? அங்கிருந்து லிங்கையா இன்னொரு வீட்டுக்கு போனான். அவன்கிட்ட பால் வாங்குற சோமையா அவன்கிட்ட வந்து, என்னடா லிங்கையா, நேற்று கொடுத்த பாலில் பாதி தண்ணியாக இருந்துச்சாமே, என் பொண்டாட்டி சொன்னா. என்னங்க அண்ணன், என்னை இப்படி சந்தேகப்பட உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? கடவுள் மேலே சத்தியமாக சொல்கிறேன், எந்த தப்பும் நான் பண்ண மாட்டேன். நான் கொடுத்தப்ப நல்லா தானே இருந்துச்சு. ஒருவேளை உங்கள் பொண்டாட்டி பால் காய்ச்சும் போது அதிகமாக தண்ணி ஊற்றிருப்பாங்க. என் பொண்டாட்டி தண்ணியெல்லாம் ஊற்றிருக்க மாட்டா. சரி, தெரியாமல் நடந்திருக்கோம். இந்த தடவை நல்ல பாலை ஊற்று. லிங்கையா மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே, இந்த ஊர் ஜனங்க என்ன சொன்னாலும் நம்புறாங்க. எல்லாம் இவங்களுடைய நேரம். சரிங்க அண்ணன், இந்தாங்க உங்களுக்கு சுத்தமான பாலை தான் கொடுக்கறேன் அப்படின்னு தண்ணி கலந்த பாலை தான் ஊத்துனான். மாசங்களும் போச்சு. லிங்கையோட பேராசைக்கு அளவில்லாம போச்சு. முதல்ல 2 சொம்பு தண்ணியை கலக்கிறவன் இப்போ பாதி பால் பாதி தண்ணிய கலந்துகிட்டு இருந்தான். லக்ஷ்மி எவ்வளவுதான் கேட்டாலும் அவன் ஒத்துக்கல. ஆனா அப்படி வியாபாரம் பண்ணதுல அவன் பெட்டி நிறைய பணமும் சேர்ந்துச்சு. அந்த சந்தோஷம் அவனுக்கு போதுமானதா இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி 2 பேரும் சாப்பிடும்போது, ஏங்க, சந்தையில நாம விற்கிற பாலை பத்தி சில பேர் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நம்ம ஊர் தலைவர் வீட்டுக்கு நாம தானே பால் ஊத்துறோம், தண்ணி ரொம்ப அதிகமா இருக்குன்னு அவரு சொல்லிக்கிட்டு இருந்தாராமா. அவங்களுக்கு எப்படி தெரியும்? நான் கொடுக்குற பால் அமிர்தம் மாதிரி இருக்கும். அந்த பெட்டியில் பார்த்தியா எவ்வளோ பணம் சேர்ந்துருக்குன்னு? அதை பார்க்கும்போது எனக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது. அந்த பணம் தான் நமக்கு ஆபத்தாயிடுமோன்னு பயமா இருக்குங்க. இப்பெல்லாம் நீங்க தூக்கத்துல கூட பணம் பணம்னு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. மனுஷனுக்கு வீட்டுல நிம்மதி இருக்கா? நிம்மதியை வச்சு ஒரு பிடி அரிசி வாங்க முடியாது. அதை புரிஞ்சுக்கோ. ஒரு நல்ல செய்தி, பக்கத்து ஊரில் திருவிழா நடக்குது. அங்கே மாடுங்களை விற்க போகிறாங்க. அப்படியே நானும் என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு 2 மாடுங்களை வாங்கிட்டு வர போகிறேன். அப்படியே உனக்கு தங்க சங்கிலியும் வாங்கிட்டு வரேன். எனக்கு நகையும் வேண்டாம், எதுவும் வேணாம். நான் சொல்றத கேளுங்க. அந்த பாவப்பட்ட பணம் வேண்டாங்க. நீங்க அதை எடுத்துக்கிட்டு எங்கேயும் போகாதீங்க. மனசுக்கு ஏதோ கெட்டதா தோணுது. நீ எப்பவும் இப்படித்தான். உன் பேச்சை நான் கேட்க போகிறதில்ல. நாளைக்கு காலையில் நான் கிளம்புறேன். எனக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துடு. உங்க நேரம். என் பேச்சு எப்படி கேட்க மாட்டீங்க? அந்த கடவுள் கேட்க வைப்பாரு. அடுத்த நாள் காலையில லிங்கையா பட்டு வேஷ்டியை கட்டிக்கிட்டு தலைக்கு தலப்பா வச்சுக்கிட்டு ரொம்பவும் சந்தோஷமா அவன் சேர்த்து வச்ச அந்த பணத்தை இடுப்புல சுருகிக்கிட்டு சந்தைக்கே கிளம்புனான். லிங்கையா வண்டியில எதுவும் போல கால்நடையாதான் நடந்து போய்கிட்டு இருந்தான். வழியில ஒரு காடு, அந்த காட்டை தாண்டி போய்கிட்டு இருந்தான். அப்படி போகும்போது அமைதியா இருக்கிற காட்டுல அவன் பையில இருக்கிற சில்லற சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்டுக்கிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமா, ஆஹா, இந்த பை எவ்வளோ கனமாக இருக்கு. இந்த பையில் இருக்கிற பணத்தை வச்சு நான் 2 மாடுங்களை வாங்குவேன். அந்த 2 மாடுங்களும் ஒரு நாளைக்கு 10 லிட்டர் பாலை கறக்கும். அதில் இன்னொரு 10 லிட்டர் தண்ணியை கலந்தனா தினமும் 20 லிட்டர் பாலை நான் விற்க முடியும் அப்படின்னு அவன் காத்துலயே கணக்கு போட ஆரம்பிச்சான். ஒரு வருஷத்தில் நான் சம்பாதிக்கிற பணத்தில் என் வீட்டை இடிச்சிட்டு பெரிய வீடாக கட்ட போகிறேன். ஊரில் எல்லாரும் ஆச்சரியப்பட போகிறாங்க. என் ஒரு வட்டி வியாபாரி கூட என்னை பார்த்து பொறாமப்படணும். கொஞ்ச நாளில் நானும் வட்டி வியாபாரம் ஆரம்பிப்பேன். அப்புறம் ஊரில் எல்லாரும் என்னை பார்த்து கும்பிடு போடுவாங்க. வழியில ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு.
ரொம்ப சோர்வா இருக்குன்னு அங்க உக்காந்து ஓய்வெடுக்கிறதுக்காக போனான். மரத்துக்கு கீழே வந்து உக்காந்து இடுப்புல சொருகியிருந்த அந்த பணப்பைய வெளியில எடுத்து அந்த பணப்பைய பார்த்து சந்தோஷமா, என் தங்கம், பணம் தான் எனக்கு எல்லாமே. இந்த லக்ஷ்மிக்கு இது புரிய மாட்டேங்குது. பாவம் புண்ணியம்னு பேசிக்கிட்டு இருக்கா. உலகத்துல பணம் தான் முக்கியம். அப்போ மரத்துல உக்காந்துக்கிட்டு இருந்த ஒரு குரங்கு கத்த ஆரம்பிச்சுது. லிங்கையாவும் நிமிர்ந்து பார்த்தான். மரத்துல இருக்கிற அந்த குரங்க பார்த்து, என்ன குரங்கு, நீ மேலே இருக்க, நான் கீழே இருக்கேன். நாளையிலிருந்து நான் ராஜாவா வாழப் போறேன். அப்ப நானும் மேலே வந்துடுவேன். லிங்கையாவுக்கு தாகம் எடுத்தது. பக்கத்துல இருக்கிற ஆத்துல இருந்து தண்ணியை குடிக்கலான்னு சொல்லி பணப்பைய அங்கேயே மரத்துக்கு கீழே வச்சுட்டு அவன் ஆத்துக்கிட்ட போனான். அப்போ மரத்துல இருந்து அந்த குரங்கு கீழே இறங்கி வரத பார்த்தான். ஏய் ஏய், நெல்லு நெல்லு. ஆனா அந்த குரங்கு கீழே வந்து லிங்கையா கீழே வச்சிருந்த பணப்பைய தூக்கிக்கிட்டு மறுபடியும் மரத்துல ஏறி போய் உக்காந்துக்குச்சு. லிங்கையா அதை பார்த்து ரொம்பவும் பயந்து போயிட்டான். உடனே அவன் மரத்துக்கிட்ட ஓடி வந்தான். அந்த குரங்கு அந்த பணப்பைய பிரிக்க பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, எப்பா குரங்கு ராஜா, ஆஞ்சநேய சுவாமி, அந்த பைய கொடுத்துடுப்பா. அதுதான் பையன் உசுரு. தயவு செஞ்சு அதை திருப்பி கொடுத்துடு. கீழே எதுவும் போடாதப்பா, கொடுப்பா. குரங்கு அந்த பைய பிரிச்சுது. உள்ள இருக்கிற வெள்ளி காசு எல்லாத்தையும் பார்த்துச்சு. அது ஏதோ விளையாட்டு பொருளாதான் அதுக்கு தெரிஞ்சுது. ஐயோ, அதை எதுவும் பண்ணிடாத. அது நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணம். இல்ல இல்ல, என் அறிவால சம்பாதிச்ச பணம். குரங்கு 1 ரூபாவை எடுத்து கடிச்சு பார்த்துச்சு. அது கொஞ்சம் கூட நல்லா இல்லைன்னு தூக்கி தரையில எரிஞ்சுது. அப்போ லிங்கைய காலுக்கிட்ட வந்து அந்த காசு விழுந்துச்சு. ஐயோ கடவுளே, இந்த குரங்குக்கும் கொஞ்சம் அறிவை கூட. பைய போட்டுடாம கொஞ்சம் பார்த்துக்கோயேன். ஆனா குரங்குக்கு அது ஒரு புது விளையாட்டு மாதிரி இருந்துச்சு. அது மரத்தோட கிளையில உட்காந்துக்கிட்டு 2 கையிலயும் ஒவ்வொரு புடி காசை எடுத்துச்சு. அதுல ஒரு புடி காசை எடுத்து இந்த பக்கம் தரையில லிங்கையோட கால் கிட்ட தூக்கி போட்டுச்சு. இன்னொரு புடி காசை எடுத்து பக்கத்துல ஓடிக்கிட்டு இருந்த அந்த ஆத்து தண்ணியில தூக்கி போட்டுருச்சு. லிங்கையா பதற ஆரம்பிச்சான். வேண்டாம் வேண்டாம், பணம் தண்ணியில போட்டுடாத, தரையில போடு. ஐயோ, என் பணம் போகுதே. ஆனா குரங்குக்கு அவன் சொன்னது எதுவுமே புரியல. அது அதோட விளையாட்டை விளையாடிக்கிட்டே தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரமாவே ஒரு பிடி காசை எடுத்து இந்த பக்கம் போட்டு ஒரு பிடி காசை எடுத்து ஆத்து தண்ணியில போட்டுக்கிட்டு சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. பாதி பணம் தண்ணிக்குள்ள போயிடுச்சே. நான் கட்ட வேண்டிய வீடு, வாங்க வேண்டிய மாடு எல்லாம் வீணா போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த பை காலி ஆயிடுச்சு. காலியா இருக்கிற பையையும் தூக்கி லிங்கையா பக்கத்துல தான் அந்த குரங்கு போட்டுட்டு போயிடுச்சு. லிங்கையா பாதி பணம் தண்ணியில போயிடுச்சு. பாதி பணம் மட்டும்தான் அவன்கிட்ட இருந்துச்சு. அந்த பாதி பணத்தை பார்த்துக்கிட்டு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருந்தான். என்னப்பா இப்படி பண்ணிட்ட? பாதி பணத்தை மட்டும்தான் எனக்கு கொடுத்தியா? அப்படின்னு சொல்லி அழாத குறையா வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். கடைசியில மாடு வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் வருத்தத்தோட வீட்டுக்கு வந்தான். சோகமா வந்த புருஷனை பார்த்து, என்னங்க என்னாச்சு? என்ன மாடு வாங்குறேன்னு போய் இப்படி கை வீசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுமே பாவம் சோகமா உட்காந்துட்டான் லிங்கையா. எல்லாம் போயிடுச்சு லக்ஷ்மி, என் ஆசை எல்லாமே வீணா போச்சு. லக்ஷ்மி ரொம்ப பதட்டமா, என்னங்க நடந்துச்சு? திருடங்க யாராச்சும் வந்துட்டாங்களா? திருடங்க இல்ல, நான் பண்ண தப்புக்கு கிடைச்ச தண்டனை இது அப்படின்னு நடந்தத சொன்னான். அந்த குரங்கு சரி பாதி பணத்தை தண்ணியில போட்டுட்டு மிச்ச பணத்தை என்கிட்ட கொடுத்துடுச்சு. லக்ஷ்மி கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து பெருமூச்சு விட்டு, பாத்தீங்களா, அதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி சம்பாதிக்க வேணான்னு. ஆனா எனக்கு ஏன் லக்ஷ்மி இப்படி நடக்கணும்? நான் கஷ்டப்படலையா? நீங்க கஷ்டப்பட்டீங்க, ஆனா ஏமாத்தவும் செஞ்சீங்க. பால் கறந்து பால்ல பாதிக்கு பாதி தண்ணியை கலந்து தானே நீங்க வித்தீங்க. இப்போ நீங்க கொடுத்த பாலுக்கான பணம் உங்ககிட்ட இருக்கு. ஆனா பேராசையால தண்ணி கலந்தீங்களே, அதுக்கான பணம் தான் உங்ககிட்ட இல்ல. உண்மைதான் லக்ஷ்மி, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் பாதி தண்ணியை கலந்த, பாதி பாலை கொடுத்தேன். பாலுக்கான பணம் எனக்கு வந்துடுச்சு, தண்ணி கலந்ததுக்கான பணம் தான் போயிடுச்சு. இப்பவாவது புரிஞ்சுக்கோங்க, யாரையும் ஏமாத்தி சம்பாதிச்சா அந்த காசு நிலைக்காது. இப்ப கையில இருக்கிற காசை வச்சு நீங்க நம்ம கடன் எல்லாத்தையும் அடிச்சிருங்க, நிம்மதியான வாழ்க்கைய வாழலாம். என்னை மன்னிச்சிடு லக்ஷ்மி, உன் பேச்சை கேட்காம நான் பேராசையோட நடந்துக்கிட்டேன். குரங்கு பாடம் கற்றுக் கொடுத்துருச்சு. இனி பாலில் ஒரு துளி தண்ணியை கூட எப்பவும் கலக்க மாட்டேன். ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே நேர்மையோட நல்ல பாலை அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன். நல்லதுங்க, பணம் போனா போகுது விடுங்க. அதை நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இல்லைல்ல, அதனால வருத்தப்படாதீங்க. கை கால் கழுவிட்டு உள்ள வாங்க, உங்களுக்கு சூடா சாப்பாடு கொடுக்குறேன். உண்மைதான் லக்ஷ்மி, கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தில் கஞ்சி குடித்தாலும் அமிர்தம்தான். ஏமாத்தி சம்பாதிச்சு விருந்து சாப்பிட்டாலும் அது விஷம்தான்.
அன்னையில இருந்து லிங்கையா முழுசாவே மாறிட்டான். அவங்க ஊர்ல லிங்கையா விக்கிற பாலுனா அது சுத்தமான பாலு அப்படின்னு அவன் பேர் வாங்கினான். அதனால அவனுக்கு பெரிய சொத்து பத்து வரலனாலும் நிம்மதியா வயிறார சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நாம ஆசைப்படலாம், ஆனா பேராசைப்படக்கூடாது. நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் மட்டும்தான் நிரந்தரமா நம்ம கிட்ட இருக்கும். இன்னொருத்தங்களை ஏமாத்தி சம்பாதிக்கிற பணம் எப்பவுமே நிரந்தரமா இருக்காது. நம்மளை விட்டு அது போயிடும்.